ஃபஸ்ட்டு பன்னீருக்கு இப்போ வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் லெமன் தான் புழிஞ்சேன். ஸோ அதுவே நல்லா இதாகிருச்சு. நானும் ஒரு லிட்டர் தான் நான் பால் எடுத்திருந்தேன். ஸோ அது அதுவே கொஞ்சம் எனக்கு மீடியமான பன்னீர் கிடச்சிச்சு. ஒரு 2-3 தடவை நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு நான் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். வேறு எதுவும் பண்ணலை. ஸோ ஈஸியாக வந்துருச்சு பன்னீர். ஸோ நம்ம வெளியே தேவையில்லாமல் காசு கொடுத்து பன்னீர் வாங்கிட்டு இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாலே போதும். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த பன்னீர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ வந்து நம்ம சும்மா அந்த இது தண்ணி ஸ்டேஜ் வர வரைக்கும் மட்டும் நல்லா இந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அதுவே கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு தண்ணீர் கன்சிஸ்டன்சிக்கு அதுவே வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஈஸியாக இருக்கும். நம்ம பன்னீர் அது வந்து கெட்டியாகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அந்த தண்ணி வர்றதுக்காக நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் அது தண்ணி பதமாக வந்தோடனே நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பயே பாருங்கள், வச்சுருந்த பாலுக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டிக்கிட்டே இருந்ததில். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருக்க சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் வாங்குறது பதிலாக இது மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதனால தான் நல்லா அப்படியே இதில் கொதிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டுறதுக்கு எல்லாத்தையும் தேவையான திங்ஸ்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் ஒரு எல்லோ கலரில் இது மாதிரி இருந்துச்சு, கிளாத் மாதிரி. அது வந்து நல்லா க்ளீனாக நான் எடுத்து வடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த கிளாத்து. ஸோ இதில் வந்து அதை அப்படியே ஊற்றி நம்ம வடிகட்ட போகிறோம். நான் வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வடிகட்டிட்டு நல்லா அதை புளியணும். தண்ணீர் வந்து நல்லா புளியிறப்ப தான் உங்களுக்கு அந்த கெட்டினஸ் ஒரே இடத்துல தேங்குறதுனால கிடைக்கும். ஸோ அது நல்லா புளிஞ்ச உடனேவும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ஒரு பக்கத்தில் அந்த கிண்ணம் மாதிரி வச்சுருக்கீங்க, அந்த கிண்ணத்தில் வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே வெயிட்டாக இருக்கிறத வச்சுருங்க கெட்டி ஆகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ கிரேட் டே.